நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனில் ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதாவது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் முறையாகவும் பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் உங்கள்கிட்ட கேட்கும். அதாவது உங்கள் ஃபோனில் ஒரு சில பகுதிகளை அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும். அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அனுமதி கொடுப்பீங்க. அனுமதி கொடுக்கலன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் ட்ராக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வழியாக உங்களுக்கு தெரியப்படும். அப்படித்தானே? சரி, அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்திட்டீங்க. ஆனால் அந்த அப்ளிகேஷனோட செயல்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற விவரங்களை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது அதுக்கு ஒரு சில பெர்மிஷன்லாம் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஃபோனில் உள்ள முக்கியமான டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பெர்மிஷனை அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? இப்படி உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த பெர்மிஷனை கொடுத்து வச்சுருப்பீங்க. பட் ஒரு சில அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தாமல் இப்படியே வச்சுருப்பீங்க. இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா உங்களுடைய டேட்டாவை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாங்க ஃபைல்ஸ் பை கூகுள், அதை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று என்னென்னா ஸ்டோரேஜ். அதுக்குள்ளே போயிட்டு கீழே பாருங்கள், கிளியர் கேஷே, கிளியர் டேட்டா. இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளியர் கேஷே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ வேலை முடிஞ்சுது. சரிங்களா? நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் எல்லாம் ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் ஸ்பெஷல் அக்சஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் டேட்டா அக்சஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பாருங்கள், உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே உங்கள்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்ளிகேஷனை நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோமா இல்லையான்ட்டு. அப்படி நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கேம் லான்ச்சர் அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் அலோ யூசேஜ் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது நான் அனுமதி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறம் இந்த அப்ளிகேஷனால் உங்களுடைய முக்கியமான டேட்டாவை கலெக்ட் பண்ணாது. எப்போ இந்த அப்ளிகேஷன் தேவைப்படுதோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது அனுமதி கொடுத்துட்டு நீங்கள் பயன்படுத்தினா போதும். சரிங்களா? இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.